லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 11 14 வரைக்கும் வசனங்களை வாசிங்க. பரிசேயன் என்று தேவனே, நான் பரிகாரர் அநியாயக்காரர் இந்த ஆயக்காரனை போல இராததனாலும் ஸ்தோத்திரிக்கிறேன். பாருங்க, ஸ்தோத்திரம் கரெக்டா நடக்கு. இங்க ஸ்தோத்திரம் எல்லாம் சரிதான், ஆனா தாழ்மை இருக்கானே பாருங்க. இங்க ஸ்தோத்திரிக்கிறேன், வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். இங்கதான் வீழ்ச்சி. கண்ணீரோட ஜெபம் பண்ண முடியுதா? மனஸ்தாபத்தோட ஜெபம் பண்ண முடியுதா? உங்களை தாழ்த்து வெறுத்து ஜெபம் பண்ண முடியுதான்னு? ஏன்னா ஜெபம் பண்ணுவாங்க, ஆனா தன்னை குறித்த உணர்வோடு இல்லை, தன்னை மிஞ்சின ஒரு ஜெபம். இங்க பாருங்க, உபவாசம் நடக்கு, புண்ணியம் உண்டா? இல்ல. அந்த ஆவிக்குரிய வீழ்ச்சி, ஆவிக்குரிய ஜீவியத்துல வீழ்ச்சி நடந்தாச்சு, எப்பவுமோ நடந்தாச்சு. ஆனா அவன் எப்பவுமே என்ன நினைச்சிட்டு இருக்கான்? என் ஸ்தோத்திரம் கேட்கப்படுது, வாரத்துக்கு 2 நேரம் உபவாசம் இருக்கேன் கேட்கப்படுது, நான் தசம பாகம் கொடுக்க, அந்த தசம பாகம் வரைக்கும் ஆண்டவருக்கு சமூகத்துல போய் சேரணும், ஒண்ணுமே போய் சேரல. இங்கதான் பெருமை எவ்வளவு பெரிய வீழ்ச்சி கொண்டு வருது பாருங்க. உங்க உபவாசம், உங்க ஜெபம், உங்களுடைய எதுவுமே தேவனால கேட்கப்படக்கூடியது கிடையாது என்று தனக்குள்ளேயே ஜெபம் பண்ணினான். அதே மாதிரிதான் உங்களுக்கும், ஏய் நீ கொஞ்சம் வீழ்ச்சி அடைஞ்சிட்டாயா, உன் ஜீவியம் கொஞ்சம் குண்டுதல் இருக்கையா, கொஞ்சம் நல்லா ஆகும்னு சொன்னா உடனே எகிரிடுவாங்க. உங்களை எப்போ வெறுக்க முடியலையோ, நான் தான் எதுலயும் உங்களுக்குள்ள இருக்குதோ நீங்க விழுந்துட்டீங்க. வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாவம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் அவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். எவ்வளவு பெரிய வசனம் பாருங்க. தன்னை ஏதேனும் ஒரு, அதாவது அங்க பாத்தீங்கன்னா அவன் தனக்குள்ளே சொல்லினான் தான் வேதத்துல இருக்கு. உங்களுக்குள்ள நீங்க அப்படி சொல்லும் போதே நீங்க விழுந்துட்டீங்க. அவன் தனக்குள்ளே சொல்லி கொண்டான் தான் இருக்கு. அவன் தனக்குள்ளதான் அவன் சொல்றான். ஆனா தன்னை தான் உயர்த்துறதுனால அவனுடைய ஆவிக்குரிய ஜீவியம் அப்படியே ஸ்டாப் ஆச்சு. அந்த 5 மணிக்கு ஒரு நேரம் உபவாச ஜெபம், 5 மணிக்கு ஒரு நேரம் நினைக்கிறேன், அந்த 5 மணிக்கு ஒரு நேரம் அவன் ஜெபம் பண்ணியும் புண்ணியம் இல்லை. அவன் தசமபாகம் கொடுக்குறானே அதுலயும் புண்ணியம் இல்லை. தினந்தோறும் ஆலயத்துக்கு வந்து ஜெபம் பண்றாங்களே எந்த புண்ணியமே இல்லை. ஏன்? அந்த ஒரு எண்ணம் தான், நான் ரொம்ப அனுபவத்துல இருக்கிறேன், என் பக்கத்துல இருக்கிறவனும் தூங்கிட்டு இருக்கான், என் பக்கத்துல இருக்கவன் சரியில்லை, முடிஞ்சு போச்சு. உங்க வாழ்க்கை அதோடு முடிஞ்சு. 1 கொரிந்தியர் 8ஆம் 2 வாசிங்க. தன்னை ஒருத்தன் எண்ணுகிற விதத்துல, தன்னை தான் அறிகிற விதத்துல இல்லாம அதுக்கு மேல இருக்கும் போது அவன் வாழ்க்கை முடிஞ்சு. வாசிங்க. ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானால் உன்னை அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. இதை மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க. எனக்கு என்னெல்லாம் தெரிஞ்சாலும் கூட அதை நான் அறிய வேண்டிய பிரகாரம் அறியலைன்னு சொல்லி மனத்தாழ்மையா இருங்க. இது எனக்கு எல்லாமே தெரியும், ஜெபம் நான் இப்படிதான் பண்ணணும், உபவாசம் நான் இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி எல்லாம் அறிஞ்சவங்க போல ஒரு கூட்டம் ஜனங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை தான் பயங்கர வீழ்ச்சியா இருக்கு.